ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். நல்லா சேஃபாக பட்டாசுலாம் வெடிச்சிட்டு சூப்பராக லைஃபாக வந்து ஆனந்தமாக கொண்டாடுங்க, சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ப்ரோமோவில் என்ன இருந்துன்னு பார்த்துடலாம். ஸோ சாரதா எல்லோரும் வந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, நம்ம கொடைக்கானல் மீட்டரில் வந்து வாங்கறதுக்கு யாரோ வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆமாம் சும்மா தானே இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா முதல்ல களத்தில் இறங்குறாங்க. சும்மா இருக்க வீட்டை நம்ம விற்றுடலாமே, விற்றுட்டு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 தடவை பேசும்போது காவேரி வந்து அவன் இதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இது அப்பா வந்து கட்டின வீடு, நான் இந்த வீடை வந்து யாருக்கும் வந்து விற்கவும் விட மாட்டேன், எதுவும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்களுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து விஜயும் இருக்கிறாரு, சாரதாமா அதுக்கு மேலே எதுவும் பேசலாம் இதாக தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் இருக்கும்போது விஜய் டைலாக் பேசுகிற மாதிரி ப்ரொமோவில் வரல, காவேரி மட்டும் பேசி அந்த வீட்டை வந்து அப்பாக்காக நான் நினைவாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை யாராலையும் விற்க முடியாது அப்படின்னு. பட் இங்கே வந்து இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கங்காவும் யமுனாவும் ஃபோன் கான்வர்சேஷன், அந்த வீட்டை விற்றுடலாம் பார்த்துலாங்க, நம்ம விற்றுட்டு தான் மறுவேளை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து சபதம் எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த நடுவில் நம்ம காவேரி வந்து சிஸ்டர்கிட்ட போராடி அந்த வீட்டை மீட்பாளா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கோட தான் ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கேன். இது எத்தனை நாட்கள் கண்டினியூ ஆகுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இது போன தொடர்ந்து அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.